ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனை நம்மளோட நோக்கியா ஓல்டு மாடலில் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். பட் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலான பட்டன் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா லான்ச்சர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓகே பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் கீயை வந்து நீங்கள் சென்டர் பட்டன் அமைக்கினீங்கனாலே நீங்கள் வந்து உங்களோட ஓப்போவோட நீங்கள் என்ன ஃபோன் வச்சிங்களோ அந்த ஃபோனோட லான்ச்சரும் ப்ளஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த நோக்கியாவோட லான்ச்சரும் காட்டும். ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட நோக்கியா லான்ச்சரை வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோக்கியா லான்ச்சர் வந்து எனேபிள் ஆகுது. எனேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து டேரக்டர் எஸ் கொடுத்துருங்க. பர்மிஷன் வந்து அக்சஸ் கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட கீபோர்டில் இருக்கிற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோனை வந்துட்டு நார்மலாகவே நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்தந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்மளோட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட ஃபோன்ஸை வந்துட்டு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா மாதிரி அழகான டிசைன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் வந்து நம்பர் யூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை இது யூஸ் பண்ணுறதாகட்டும் இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக போட்டு நம்பர் பிளேட்டில் நம்பர் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷனாகவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த நோக்கியா ஃபோன் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நோக்கியா ஃபோன் மாதிரியே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.